ஜெய் சாய்ராம். நமக்கு வெளியே நிகழும் அனைத்தையும் மாற்றுவது என்பது இயலாத காரியம். ஆனால் நமக்குள் இருக்கும் நம் மனதை நம்மால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு பிரியமே, கலங்காதே, உன்னுடைய சுமையை நான் சுமப்பேன். உனக்கான அதிசயத்தை நான் என்றே நடத்தி காட்டுவேன் என் பிரியமே. எதற்குமே கலங்கி நிற்காதே. வாழ்க்கை சிறப்பாக இருக்க உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி செய்யாமல், அந்த மாற்றத்தை நீ நிகழ்த்தாமல் முயலாமல், சில இடங்களில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் மனதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய கற்றுக்கொள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் மனதை நீயாகவே மாற்றிக்கொள்ள பழகு. உன்னால் எவ்வளவு முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உன்னால் சாதித்து காட்ட முடியும் என்பதே நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னையும் உன்னை உருவாக்கிய பேர் ஆற்றலையும் முழுமையாக நம்பு. ஒவ்வொரு செயலையும் உன்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்து முடிக்க கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கை நிச்சயமாக அடைந்தே விடுவாய். சில நேரங்களில் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏதோ ஒன்று உன்னை முன்னேற விடாமல் இழுத்து பிடிப்பதாக நீ உணர்ந்தால் அந்த நிமிடம் சோர்ந்து போகாமல் இரு. இறைவன் உன்னை பாதுகாப்பாக சரியான நேரத்தில் சரியான உயரத்தை அடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே உனக்கு நடப்பது அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி வைக்கும். நடந்து முடிந்த ஒன்றை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியாது என் பிரியமே. அதனால் இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல், இறைவன்தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது உன்னால் நிர்ணயித்துவிட முடியாது. அதை காலத்தின் கைகளில் அப்படியே விட்டுவிடு. ஆனால் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்ய பழகு. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய்ய பிரியமே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில்தான் இருக்கிறது. சிலர் தன்னுடைய வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பல விஷயங்களை செய்கிறார்கள். மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பல விஷயங்களை செய்கிறார்கள். மிகவும் சிறப்பான பாராட்டத்தக்க விஷயம்தான் என்றாலும் கூட வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்ற ஆர்வமும் மாற வேண்டும் என்ற வெறியும் உன் மனதில் இல்லாமல் எதை செய்தாலும் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொள். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து நடந்து கொள். மாற வேண்டும் என்ற வெறி உன்னிடத்தில் இருக்குமேயானால் ஒரு தீப்பொறியை உண்டாக்கும் ஒரு சிறு வார்த்தையோ அல்லது சிறு நிகழ்வோ போதும் நிச்சயமாக மாற்றிக்கொள்வதற்கான அதுதான் சிறந்த வழி என்பதை புரிந்து நடந்து கொள். மாற்றம் என்பது உனக்குள் நிகழ வேண்டுமே தவிர அதை உனக்காக வேறு யாராவது வந்து நிகழ்த்துவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது என் பிரியமே. முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உன்னுடைய உலகம் நீ விரும்பியபடி தானாகவே உனக்கு சாதகமாகவே மாறும். நீ எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறாயோ, நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே போல உன்னுடைய வாழ்வு நிச்சயமாக மாறும். ஒரு நாள் உன் கனவு உலகத்தில் நீ நிஜமாக வாழ்வாய். நிச்சயமாக சந்தோஷமாகவே வாழ்வாய். இதுதான் வெற்றியின் மிக பிரம்மாண்ட ரகசியம் என்பதை புரிந்து நடந்து கொள், தெரிந்து நடந்து கொள். எல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பதை மனதில் உறுதியாக பதிய வைத்துக்கொள். நம் உடம்பில் நோய் இல்லை, நம் வாழ்வில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது என்று
நேர்மறை சிந்தனையோடு நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறதே என்று சந்தோஷமாக இரு. அந்த எண்ணமே உன்னை செல்வ செழிப்பாக வாழ வைக்கும். நோயில்லாத வாழ்வை நிரம்பாக பெற்றுக்கொள்ளும். எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நேர்மறையாக நினைக்க கற்றுக்கொள், நேர்மறையாக எண்ண கற்றுக்கொள், நேர்மறையாக பேச கற்றுக்கொள், நேர்மறையாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வும் நேர்மறையாகவே இருக்கும். சந்தோஷமாக மனமகிழ்ச்சியான வாழ்வாகவே நிரம்பி இருக்கும். ஒன்று தெரியுமா என் பிள்ளையே? ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஆனால் ஒரே ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும், அனுபவிக்க முடியும். முயன்றுதான் பாரேன். இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வை வென்றே காட்டிவிடலாம். யாராவது போதனை செய்யும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ சாதிக்கும் போது மிக சுலபமாகவே கற்றுக்கொள்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதற்கு பெயர்தான் கனவு. ஏங்குவது கிடைத்த பிறகும் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்க துவங்குவது நிஜம்தான். அவமானங்களை நினைத்து பயம் கொள்ளாதே. நிறைவான வாழ்விற்கு அந்த அவமானம்தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். அவமானங்களை நாம் அவமானப்பட்டு விட்டோமே, ஏளனமாக பார்க்கப்பட்டு விட்டோமே, இனி என்ன செய்வது, நம் வாழ்வே அவ்வளவுதான் என்று எதிர்மறையாக உன் மனதை கொண்டு செல்லாதே. எது நடந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், அவருடைய மேற்பார்வையில்தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என் வாழ்வின் இன்பத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிறைவான வாழ்வாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நம்பிக்கையோடு முயன்று பார். நீ நினைக்காது நடக்காது என்று நினைத்த காரியம் கூட உன்வாக்காக வந்து சேரும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். அந்த கதவு உனக்காகவே எப்பொழுதும் திறந்திருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கை வைத்தால் காத்திரு. அன்பு இருந்தால் ஆசையோடு காத்திரு. வழி தாங்கும் இதயம் இருந்தால் வாழ்ந்து காட்டு. போராட்டமாக வாழ்க்கையாக இருக்கிறதே என்று மட்டும் உன் மனதை நோகடித்துக் கொள்ளாதே. போராட்டம் நிறைந்தால்தான் அது வாழ்வாகவே இருக்கும். போராட்டமில்லாத வாழ்வு வாழ்க்கையாகவே இருக்காது, சுவாரஸ்யமாகவும் இருக்கவே இருக்காது. அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும், மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை,
எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை அது சுமக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு. இது நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனி அதை உன் வாழ்வில் தொடர விடமாட்டேன். அனைத்திற்கும் ஒரு தீர்வாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். இந்த அற்புதமான நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நல்ல செய்தியோடு நல்ல தீர்வோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கை உன் மனதில் தானாகவே வந்து குடிபுகும். மனதில் நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த நம்பிக்கையே உனக்கு காட்டும். எதிர்பார்க்கும் விஷயம் எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, நிகழவில்லையே என்றுதானே உன்னுடைய வருத்தமும் பிரச்சனையும்? உன்னுடைய கனவும் நம்பிக்கையும் எப்பொழுது நிஜமாகும் என்ற ஆசையோடு இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் ஒன்றாக தீர்வு உன்னை தேடி வந்துவிட்டது. இதோ வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருந்தாயல்லவா? உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் சேர்க்கவே இந்த மகத்தான நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது.
இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்து விட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டி விட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப்போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு.
ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அது நம்மை வந்து சேரும் பொழுது அழகான ரம்யமான தென்றலாகவே நமக்கு தெரியும். அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார். அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது.
மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயி தேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன். அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வசாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. தைரியமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை? வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உன்னுடைய கால நேரத்தால் தான், உன்னுடைய விதிவசத்தால் தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே. எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில்
எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும்.